அனைவருக்கும் வணக்கம். விண்வெளி வேதம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்து அந்த ஜாதகர் எந்த தமிழ் மாதம் பிறந்திருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த ஒரு காணொளியில் நம்ம பார்க்கலாம். ராசிகள் மொத்தம் 12 இருக்குது என்பதையும், அந்த ராசிகள் என்னென்ன கிரகங்களின் நட்சத்திரங்கள் உள்ளது, என்னென்ன பாதங்கள் உள்ளது என்று ஏற்கனவே நான் காணொளியில் பதிவிட்டிருக்கேன். அந்த காணொளி லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். கிரகங்கள் தன்மைப்படி சூரியன் ஜாதகத்தில் தந்தையை குறிக்கும். சூரியன் மாதத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் நகருவார். அதுவே ஒவ்வொரு தமிழ் மாதமாக மாறுது. அப்படி பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் சூரியன் வரும்போது சித்திரை மாதமாகவும், ரிஷப ராசியில் சூரியன் வரும்போது வைகாசி மாதமாகவும், மிதுன ராசியில் சூரியன் வரும்போது ஆனி மாதமாகவும், கடக ராசியில் சூரியன் வரும்போது ஆடி மாதமாகவும், சிம்ம ராசியில் சூரியன் வரும்போது ஆவணி மாதமாகவும், கன்னி ராசியில் சூரியன் வரும்போது புரட்டாசி மாதமாகவும், துலாம் ராசியில் சூரியன் வரும்போது ஐப்பசி மாதமாகவும், விருச்சக ராசியில் சூரியன் வரும்போது கார்த்திகை மாதமாகவும், தனுசு ராசியில் சூரியன் வரும்போது மார்கழி மாதமாகவும், மகர ராசியில் சூரியன் வரும்போது தை மாதமாகவும், கும்ப ராசியில் சூரியன் வரும்போது மாசி மாதமாகவும், மீன ராசியில் சூரியன் வரும்போது பங்குனி மாதமாகவும் கணக்கிடப்படுது. மேஷ ராசியில் சித்திரை மாதம் சூரியன் உச்சமாகி தன்னுடைய முழு பலத்தையும் அந்த ஜாதகருக்கு தருவார். அதே போல் சிம்ம ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது, அதாவது ஆவணி மாதம் சூரியன் தன்னோட சொந்த ஆட்சி வீட்டில் பலம் பெற்றிருப்பார். ஐப்பசி மாதம் துலா ராசியில் சூரியன் இருக்கும்போது தன்னுடைய முழு பலத்தையும் சூரியன் இழப்பார். அடுத்து ஒரு நல்ல ஜாதக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கவிப்பிரியம். இது விண்வெளி வேதம், த மிராக்கிள் ஆஃப் யூனிவர்ஸ். நன்றி.